அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சித்தமயம் சிவமயம்னு சொல்லுவாங்க. சிவனே முதன்மையான சித்தராக போற்றப்படுறாருங்க. உலகத்தில் சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட 18 சித்தர்களில் தலையாய சித்தர்களாக போற்றக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்களும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. 18 சித்தர்களின் முதன்மையானவராக சொல்லக்கூடியவர் அகத்தியர் ஆவாருங்க. இவரது குரு பார்த்தீங்கன்னா சிவபெருமானன்னு சொல்லலாங்க. சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் என்றும் சொல்லப்படுறாருங்க. தமிழ் சித்த மருத்துவ முறைகளை இந்த உலகிற்கு அளித்த மகான்னு சொல்லலாங்க. கடுமையான தவத்தின் படியாக பல சித்திகளை பெற்றாருன்னு சொல்லப்படுதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய விதிமுறையான அகத்தியம் என்னும் நூலை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. திருவனந்தபுரம் அனந்த சயன திருத்தலத்தில் சாந்தி அடைந்ததாகவும் வரலாறுகள் சொல்லுதுங்க. இவரது ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 4 யுகம் 48 நாட்கள்னு சொல்லப்படுதுங்க. போகர்ன்னு சொன்னாவே பழனிமலை முருகப்பெருமானது உருவச்சிலையே நமக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. இவர் நவபாசனங்களை கொண்டு முருகப்பெருமானுடைய சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவருடைய குரு யாருன்னு பார்த்தாருன்னா அகத்தியர் ஆவாருங்க. வைத்தியம் என்னும் வேதியியலில் சிறந்து விளங்கி இருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தோம்னா போகர் 7000, போகர் 12,000, சப்த காண்டம் 7000 என்ற நூல்களை இந்த உலகிற்கு அளித்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க. போகர் பார்த்தீங்கன்னா பழனி மலையில சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவருடைய காலன்னு பார்த்தோம்னா 300 ஆண்டுகள் 18 நாட்கள் இவரது ஆயுட்காலமாகவே சொல்லப்படுதுங்க. 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் திருமூலர்னு சொல்லலாங்க. இவரது குரு பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் ஆவாருங்க. மூலன் என்ற இடையனின் உடலில் புகுந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற வீதத்தில் 3000 பாடல்களை பாடி திருமந்திரம் என்னும் நூலை எழுதியிருக்கிறான்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயிலில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. திருமூலர் உடைய ஆயுட்காலன்னு பார்த்தோம்னா 3000 ஆண்டுகள் 13 நாட்கள்னு சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா வான்மீகர் ஆவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா நாரத முனிவருடைய சீடர்னு சொல்லப்படுறாருங்க. அதே போல் ராமாயணம் இதிகாசம் என்னும் 2 பெரிய நூல்களை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. வான்மீகர் திருவையாறு எட்டுக்குடி என்னும் ஊரில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவருடைய ஆயுட்காலம் என்னன்னு பார்த்தோம்னா 700 ஆண்டுகள் 32 நாட்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சித்தர் தன்வந்திரி சித்தர் ஆவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுளாகவே போற்றப்படுறாருங்க. வேதங்கள் மற்றும் புராணங்களில் தேவர்களின் மருத்துவர் என்றும் ஆயுர்வேதத்தின் கடவுள் என்றும் தன்வந்திரி சித்தரை போற்றப்படுறாங்க. இந்த தன்வந்திரி சித்தர் பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுள் திருமாலின் அம்சமாகவே போற்றப்படுறாருங்க. ஆயுர்வேத மருத்துவ முறைகளை இந்த உலகிற்கு கொடுத்தவரும் இந்த தன்வந்திரி சித்தர்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் கோவிலில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவருடைய வாழ்நாள் காலம் பார்த்தீங்கன்னா 800 ஆண்டுகள் 32 நாட்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இடைக்காடு என்பது முல்லை நிலன்னு சொல்லலாங்க. இங்கு ஆடு மேய்ப்பவங்க இடையர் கோணர் என்றும் சொல்லப்படுறாங்க. கோணரையும் ஆடு மாடுகளையும் முன்னிறுத்தி பாடியதால இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இடைக்காடர் என்னும் பெயர் வந்ததாகவும் சொல்லலாங்க. இடைக்காடு என்னும் ஊரில் வாழ்ந்தவர் தாங்க இடைக்காடு சித்தர் ஆவாருங்க. இடைக்காடருடைய குரு யாருன்னு பார்த்தோம்னா போகர் மற்றும் கருவூராருன்னு சொல்லலாங்க. இவரது பாடல்கள் பார்த்தீங்கன்னா உலக இயல்புகளை நிலையாமைய உணர்த்தி இறைவனை எப்படி அடைவது என்பதை சொல்லக்கூடிய பாடல்களாகுங்க. இவருடைய பாடல்களில் தாண்டவ கோணே, கோனேரே, பசுவே, குயிலே என பாடிய பாடல்கள் நாட்டு பாடல்கள் மரபினை எடுத்து காட்டுதுன்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவராகவும் சொல்லப்படுறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா
திருவண்ணாமலையில் சித்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 600 ஆண்டுகள் 18 நாட்கள் இவர் வாழ்ந்ததாகவும் சொல்லலாங்க. காலமுனி சித்தர் என்பவர் 18 சித்தர்களில் ஒருவராகவும் சொல்லப்படுறாருங்க. இவர் குறவக்குடியில் பிறந்தாருன்னு சொல்லப்படுதுங்க. சிலர் இவரை நான்முகனே கமலமுனியாகவும் அவதரித்தாங்கன்னு சொல்லலாங்க. இவர் போகர் யோகம் பயின்று சித்தர் கூட்டத்துக்குள் புகழ் பெற்றவர்னு சொல்லப்படுதுங்க. கமலமுனி பார்த்தீங்கன்னா 300 ரேகை சாஸ்திரம் போன்ற மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா போகரின் சீடர்னு சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா யோகம் பயிற்சி பெற்ற சித்தர்களில் ஒருவராகவும் சொல்லப்படுறாங்க. இவருடைய குரு போகர் கருவூரர்னு சொல்லப்படுதாங்க. கமலமுனி 300 என்னும் மருத்துவ நூல், ரேகை சாஸ்திரம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவரது ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 4000 ஆண்டுகள் 48 நாட்கள் ஆகுங்க. இந்த கமலமுனி சித்தர் பார்த்தீங்கன்னா ஆரூரில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கருவூரர் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் கருவூரில் வாழ்ந்த 18 சித்தர்களில் ஒருவர்னு சொல்லலாங்க. கருவூரார் பூசவிதி என்னும் நூலை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆவாருங்க. கருவூரார் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வேதம் மற்றும் அகமங்களை கற்று தேர்ந்தாருன்னு சொல்லலாங்க. யோக சித்திகள் கைவர கலை தேர்ந்தவர்னு சொல்லப்படுதுங்க. போக முனிவரை குருவாக கொண்டு உபதேசம் பெற்றவர் கருவூரர்னு சொல்லலாங்க. தஞ்சை பெரிய கோவில் உருவாக பெரிதும் காரணமாக இருந்தவர் இந்த கருவூரர் தாங்க. அவர் போகரின் சீடர்னு சொல்லலாங்க. கருவூரர் பூசவிதி என்னும் நூலை எழுதியிருக்கிறாருங்க. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் 42 நாட்கள் ஆகுங்க. இவர் கரூரில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கொங்கணர் 18 சித்தர்களின் ஒருவர்னு சொல்லலாங்க. இவருடைய குரு போகர் ஆவாருங்க. பல மகான்களை சந்தித்து ஞானம் பெற்றவர் இந்த கொங்கண சித்தர்னு சொல்லப்படுறாருங்க. கொங்கண சித்தர் பார்த்திங்கன்னா கடைக்காண்டம், ஞானம், குளிகை, திரிகாண்டம் என பல நூல்களை இந்த உலகிற்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவரது ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 800 ஆண்டுகள் 16 நாட்கள் என்பதாகுங்க. இவர் திருப்பதியில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய சித்தர் கோரக்கார் ஆவாருங்க. இவர் 18 சித்தர்களின் ஒருவராகவும் சொல்லப்படுறாங்க. இவருடைய குரு யாருன்னு பார்த்தோம்னா தாத்தாரேயர், மச்சமுனி, அல்லமா பிரபு ஆகியோருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மச்சமுனி அருளால் கோசலையில் இருந்து அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அல்லமா தேவரிடம் போட்டியிட்டு தன்னை விட மிஞ்சியவர் என்பதை உணர்ந்து அல்லமா தேவரிடம் அருள் உபதேசம் பெற்றவர் கோரக்கார்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோரக்கார் சித்தர் பார்த்தீங்கன்னா போயூர் என்ற இடத்துல சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவருடைய ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 880 ஆண்டுகள் 32 நாட்கள் ஆகுங்க. குதம்பை சித்தர் இவர் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவராகவும் சொல்லப்படுறாருங்க. இவர் அழுகுனி சித்தரின் சீடர் ஆவாருங்க. இவரது பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பா என்று அழைத்து பாடல்களை பாடியிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இவர் பாடிய பாடல்களில் தமக்கு தாமே உபதேசம் போல அமைந்த பாடல்கள் சிறப்பு பெற்றதாகவும் சொல்லலாங்க. இவர் மாயவரத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவருடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 1800 ஆண்டுகள் 16 நாட்கள் என்பதாகுங்க. அடுத்ததாக பார்க்க போகக்கூடிய சித்தர் மச்சமுனி சித்தர் ஆவாங்க. இவருடைய குரு யாருன்னு பார்த்தோம்னா அகத்தியர், பின்னாக்கீசர், பசுண்டர் என்பவர் ஆவாங்க. பின்னாக்கீசரின் சீடராக இருந்து உபதேசம் பெற்றவர் மச்சமுனி ஆவாருங்க. கதயோகம், தந்திர யோகம் குறித்த நூல்களை இவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் திருப்பரங்குன்றத்தில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மச்சமுனி சித்தருடைய ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 300 ஆண்டுகள் 62 நாட்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. 18 சித்தர்களின் ஒருவரானவர் பாம்பாட்டி சித்தர் ஆவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா கடுமையான தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளின் மூலமாக அனைத்து சித்திகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டவராக சொல்லப்படுறாருங்க. பாம்பாட்டி சித்தருடைய குரு பார்த்தீங்கன்னா சாட்டைமுனி ஆவாருங்க. ஆடு பாம்பே என பாம்பை முன்னிறுத்தி பாடல்களை பாடியதால் இவருக்கு பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவர் எழுதிய பாடல்கள்னு பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தர் பாடல்கள், சித்ராரூடம் போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் மருதமலையில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இவர் வாழ்ந்த காலம் 123 ஆண்டுகள் 32 நாட்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க.
18 சித்தர்களின் ஒருவரான பதாஞ்சலி சித்தர் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனின் அம்சத்தில் அவதரிச்சாருன்னு சொல்லலாங்க. இவருடைய குரு பார்த்தீங்கன்னா நந்தி ஆவாருங்க. வியாக்கரக பாரதருடன் தில்லையில் இருந்து சிவதாண்டவம் கண்டாருன்னு சொல்லப்படுதுங்க. பதாஞ்சலி யோக சூத்திரம் என்னும் அற்புத நூலை இவர் இயற்றியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் ராமேஸ்வரத்தில் சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பதாஞ்சலி முனிவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 5 யுகம் 7 நாட்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.